தெங்கு மரகடா, காலியான வீடுகள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற மேக்ஸிமம் வீடுகள்லாம் வந்து ஆளுகளே இருக்காது. விவசாயம் பண்ண முடியல, எங்களால் இங்கே வாழவே முடியல, மிருகங்களுடைய தொல்லை. பகுதிகளில் நேற்று 11 மணிக்கு சிறுத்தை புலிகள் காலையில் நடமாடக்கூடிய ஒரு கிராமம். இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு இந்த கிராமத்தை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அடர்ந்த பயங்கரமான ஒரு வனத்துக்குள்ளே தான் இந்த கிராமம் இருக்குது. மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு கிராமம். இப்படி தான் இந்த கிராமத்துக்குள்ளேயே வர முடியும். நீதிமன்றமே வந்து இங்கே யாரும் வாழக்கூடாது, எல்லாருமே காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட ஒரு கிராமம். படிப்படியாக அப்படியே எல்லோரும் காலி பண்ணி இப்போ வந்து பாதி பேர் இருக்கிறாங்க, பாதி பேர் வந்து காலி பண்ணி போயிட்டாங்க. மாயாறு இந்த பகுதியில் வந்து முதலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து எப்படா காலி பண்ணுறது அப்படின்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தரப்பு மக்கள் வாழக்கூடிய இந்த தெங்கு மரகடா பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வெல்கம் பேக். தெங்கு மரகடா இது பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமம். அதாவது 2 சைடும் இந்த கிராமத்தை சுற்றி ஆறு ஓடுறதுனால இது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தனி தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி சைடில் தான் அந்த கிராமம் இருக்குது. அங்கே தான் அந்த கிராமம் இருக்குது. மேல் பகுதியிலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து அங்கே கொடநாடு வியூ பாயிண்ட், நீலகிரி மாவட்டத்தினுடைய கொடநாடு வியூ பாயிண்ட் போனவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சில வீடுகள், ஒரு கிராமம் தெரியும். அந்த கிராமத்தில் இப்போ நம்ம நின்றுருக்கோம். இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், வனத்துறைக்கு உட்பட்ட ஒரு பகுதி அப்படிங்கிறனால மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம், குடிநீர் வசதி தவிர வேறு எதுவுமே கிடையாது. அத்தியாவசிய பொருட்கள் வந்து எதுவுமே வந்து இங்கே சரியான முறையில் கிடைக்காது. உள்ள 2 கடைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலூன் கடை இருக்குது, கறிக்கடை இருக்குது. எல்லாமே இருந்தாலுமே விலைகள் வந்து எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழிக்கறியெல்லாம் இங்கே வந்து 350 ரூபாய்க்கு வந்து பிராய்லர் கோழி விற்கிறாங்க. ஏன்னா பொருள் வந்து கொண்டு வந்து விற்கிறதுக்கு அந்த அளவுக்கு விலையாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக வந்து வாழைகள், அப்புறம் வந்து செண்டு மல்லின்னு சொல்லக்கூடிய பூக்கள், அப்புறம் சோயாபீன்ஸ் இந்த மாதிரி பயிரிடுறாங்க. ஆனால் சரியான முறையில் விலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வன விலங்குகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து விலங்குகள் வந்து யானைகள்லாம் இப்போ நேற்று நைட்டு கூட இந்த பகுதியில் ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து யானைகள் பூந்து அந்த வாழை பயிர்களை வந்து சேதம் அடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாழைகள் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு வந்து அந்த தோட்டத்துக்காரர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து வன விலங்குகள் எப்போ வேணாலும் வந்து உள்ளே வரக்கூடிய ஒரு கிராமம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு இந்த சைடு அப்படியே அண்ணன் சொன்னார், ஒரு புலி வந்து அந்த மாட்டை வந்து அடித்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசிட்டு இருக்க அந்த கை காட்டுற பாருங்க, இந்த பில்டிங்க்கு அந்த சைடு. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு இந்த கிராமத்தை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அடர்ந்த பயங்கரமான ஒரு வனத்துக்குள்ளே தான் இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துக்கு நான் வர்றதுக்கு வந்து பல வருஷம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா நான் பல நாட்கள் அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து இந்த கிராமத்துக்கு எப்படி போகிறது, இந்த கிராமம் எப்படி போகணும், என்ன வழி, இந்த இதில் வந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஏதாவது வந்து போகிறதா இருந்துச்சுன்னா பஸ்ஸில் தான் போகணும், ஒரு சில ஃபங்க்ஷன் டைம் தான் போக முடியும் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அதான் நீங்களாம் போக முடியாதுப்பா, அதுக்கெல்லாம் நிறைய கெடுபிடிகள் இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா கறி விருந்துக்காக நான் வந்திருக்கோம். காலையிலே வந்து ஒரு நாட்டுக்கோழி பிடிச்சி கொண்டே கொடுத்து ஹலாலான முறையில் அறுத்து அதை வந்து நல்லா தீயில் போட்டு வாட்டி அதை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பாடெலாம் ரெடியாக இருக்கும். நீ நாங்கள் அதே மாதிரி இந்த மாயாறுன்னு சொல்லக்கூடிய இந்த மாயாறில் குளிச்சு முடிச்சுட்டு நீ நம்ம நேராக போய் தெங்கு மரகடா ஊராட்சி, இப்போ நம்ம தெங்கு மரகடாக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஊருடைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே 1985 இந்த ரேஞ்சில் தான், அந்த ஸ்டைலில் தான் எல்லா வீடுகளும் இருக்குது. 1985, 40 வருஷம், 50 வருஷம் இந்த மாதிரி பழமையான வீடுகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இந்தியாவில் பயங்கரமான உணவு பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உணவு உற்பத்தி மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமங்களை வந்து நிறைய உருவாக்குனாங்க.
அதில் உருவாக்கப்பட்ட கிராமம் தான் தெங்கு மரகடா. 1948ஆம் ஆண்டில் நீலகிரி மாவட்டத்தில் கூடிய கீழ்கோத்தகிரி, சோலூர் மட்டம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் இருந்தாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 142 விவசாயிகளுக்கு தெங்கு மரகடாவில் 500 ஏக்கர் நிலங்கள் வந்து மொத்தம் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் நஞ்சையும் 1 ஏக்கர் வந்து புஞ்சை நிலமும் கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக அதாவது 142 பேர்த்துக்கு வந்து நிலம் கொடுத்ததில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் பார்த்திங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரோடு, சத்தியமங்கலம், பவானி சாகர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து இங்கே வேலைக்கு அமர்த்துனாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் அவங்க கொடுக்கப்பட்ட இடங்கள்லேயே வீடுகளை கட்டி அப்படி தான் வந்து இப்போ நிறைய வீடுகளாகி கிடக்கு. இப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கிராமம். இந்த கிராமத்தினுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இத்தனை வருடங்களுக்குங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட் போட்டிருந்ததாகவும், அதாவது 90 வருடங்களுக்கான அக்ரிமெண்ட் முடிஞ்சு இப்போ இந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிராமத்தினுடைய முழு தகவல். அது மட்டும் இல்லாமல் இங்கே போஸ்ட் ஆஃபீஸ், கூட்டுறவு சங்கம், இன்னும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், மளிகை கடை, கறிக்கடை எல்லாமே இங்கே இருக்குது. இருந்தாலுமே இந்த மக்களுக்கு அடிப்படை சரியான வசதிகள் இல்லாமல் எல்லாமே வெளியே போய் நிறைய பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த கிராமத்திலிருந்து எல்லாமே காலி பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு, புலிகள் கணக்கெடுப்பில் இந்த கிராமத்தை சுற்றி மொத்தம் 33 புலிகள் இருக்கிறதா வந்து தகவல் இருக்குது. இதுவும் இல்லாமல் நிறைய யானைகள் வந்து இந்த பகுதியை வந்து சுற்றி இருக்கிறதுனால இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தலாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராமத்திலேருந்து நாங்கள் அந்த கோழி விருந்துக்கு நாட்டுக்கோழியை வாங்கி ஹலாலான முறையில் கட் பண்ணின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. அதை கட் பண்ணி தோலெல்லாம் உரித்து அறுத்து அதை தண்ணியில் போட்டு தோலை உளிச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தீயில் போட்டு அதை வாட்டி எடுத்து அழகான முறையில் கட் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு வாழை இலையில் சுட சுட சாப்பாடு, கூட்டு, பொரியல், அதோட இந்த வறுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோழியை வெட்டி கிரேவி பண்ணி அந்த கிரேவியை ஊற்றி அற்புதமான ஒரு விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது மறுபடியும் ஒரு மாயாற்றில் முதலையெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஆனந்த குளியல் போட்டு முடிச்சுட்டு இந்த கிராமத்தையெல்லாம் அழகான முறையில் சுற்றி பார்த்தேன். அந்த சுற்றி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசை வந்து சங்கடப்படுத்துச்சு. காலியான வீடுகள் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற மேக்ஸிமம் வீடுகள்லாம் வந்து ஆளுகளே இருக்காது. எல்லாமே பூட்டி தான் இருக்குது. ஆள் இல்லை வெளியே ஆள் இல்லை. சமூக விரோதிகள்னு சொல்லக்கூடிய இங்கே தலைவர் தான் சரக்கு அடிப்பாங்க, வேறு யார் அடிப்பா பாருங்க. அதாவது விவசாயம் பண்ண முடியல, எங்களால் இங்கே வாழவே முடியல. காட்டு மிருகங்களுடைய தொல்லை, சிறுத்தையெல்லாம் நேற்று காலையில் 11 மணிக்கு இதுக்குள்ளெல்லாம் வந்திருக்கு. இந்த பகுதிக்குள்ள நேற்று 11 மணிக்கு சிறுத்தை புலிகள் காலையில் நடமாடக்கூடிய ஒரு கிராமம். மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு கிராமம். நீதிமன்றமே வந்து இங்கே யாரும் வாழக்கூடாது, எல்லாருமே காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட ஒரு கிராமம். படிப்படியாக அப்படியே எல்லோரும் காலி பண்ணி இப்போ வந்து பாதி பேர் இருக்கிறாங்க, பாதி பேர் வந்து காலி பண்ணி போயிட்டாங்க. சிதலமடைஞ்ச வீடுகளும் இன்னும் பழங்காலத்த ஓட்டு வீடுகளும் 1987, 85, 80களில் கட்டப்பட்ட வீடுகள், இந்த மாதிரியான வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இது ஒரு கனவு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதிக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நீண்ட நாள் ஒரு கனவு. ஆனால் இப்போ வந்து எத்தனை நாளுக்கு, இன்னும் எத்தனை வருடங்களுக்கு இந்த கிராமம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த கிராமம் சுத்தமாகவே இல்லாமல் போகுது. எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லி அரசாங்கமும் கோர்ட்டும் வந்து உத்தரவு போட்டதுக்கப்புறம் ஒரு சிலர் மட்டும் ஃபைட் பண்ணி இன்னும் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சு நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போராடுறாங்க. நிலமும் பணமும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து எப்படா காலி பண்ணுறது அப்படின்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தரப்பு மக்கள் வாழக்கூடிய இந்த தெங்கு மரகடா பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசி பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அந்த கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு தெங்கு மரகடா போகணும் அப்படிங்கிறது வந்து நீண்ட நாள் ஆசையாக இருக்கும். எப்படியாவது ஒரு டைமாவது இந்த தெங்கு மரகடாவை வந்து இழுத்து மூடுறதுக்குள்ளேயே, அதாவது இந்த கிராமத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு தடவையாவது நாங்கள் வந்து
இந்த தெங்கு மரடா போயிட்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒருத்தன்லாம் நானும் ஒருத்தன். டோட்டலாகவே எல்லாமே பூட்டி தான் கிடக்கு. ஒரு சிலது பராமரிக்கப்பட்டிருக்கு, ஒரு சில வந்து பராமரிப்பே இல்லாமல் அப்படியே சிதலம் அடைஞ்ச வீடுகளும் இடிஞ்சு போன வீடுகளும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டுக்கோழி வாங்கி அதை க்ளீன் பண்ண சொல்லி ஒரு கடையில் கொடுத்தப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி மொதலாம் உங்களை மாதிரி டூரிஸ்ட்டுகள் வந்து நிறைய பேர் வருவாங்க, வாரத்துக்கு ஒரு 50-60 கிலோ கறி விற்கும், இப்போ வந்து 10-20 கிலோ விற்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. தெங்கு மரடாவில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் ஷாப், இந்த ஒரே ஒரு சலூன் கடை மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த சலூன் கடை நடத்தக்கூடிய அண்ணனை சந்திப்போம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணனோட பேருண்ணா? குணசேகரன். அண்ணா எத்தனை வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கீங்க? நான் சின்னதுலேருந்து 72லேருந்து இருக்கேன். நீங்கள் வந்து 1960 இல்லைங்களா? 60 வந்துடுறேன். சரி சரி. 60 வந்து இங்கே தான் ஸ்கூல் படித்தேன். ஓ, இங்கே வந்து அப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? அப்போ 8 வயசு எனக்கு. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நாங்கள் கீழே பவான் சாலில் இருந்தேங்க. ஓ, அப்போ நீங்கள் 60 வரும்போது இங்கே எத்தனை வீடுங்க இருந்துச்சு? இப்போ ஓரளவுக்கு வீடெல்லாம் இருந்துச்சுங்க. 60 வரும்போது ஓரளவுக்கெல்லாம் வீடு இருந்துச்சு. ஓரளவுக்கு ஜாஸ்தி இல்லாமல்னா ஓரளவுக்கு சித்தராம்பட்டியில் 10-30 வீடு 30-40 வீடு இருக்கும். இந்த பக்கம் இங்கே நாங்கள் வந்ததே சித்தராம்பட்டியில் தான் குடியேறணும். இங்கே இல்லை, ஆனால் இங்கேயும் இருக்குங்க. அப்பவுமே 200 வீடு 300 வீடு இருக்குங்க. அப்போவே 200-300 வீடு இருக்குது. இப்போ எத்தனை வீடு இருக்குங்க? இப்போ வீட்டு கணக்கு பார்த்தானாக்கா 500-600 வீடு இருக்குதுங்க. ஆனால் நிறைய பேர் கீழே போயிட்டாங்க. எதனால் போனாங்கண்ணா இங்கேருந்து? வேலை வாய்ப்பு கம்மி. நீங்கள் வேலை வாய்ப்பே இல்லை. இந்த இப்போ வந்து ராண கலாட்டா, அந்த பண்ணி கலாட்டா இதெல்லாம் காசு இருக்கிறதுனால ஜாஸ்தி இங்கே இருக்குது. அது நிறைய வீடு பூட்டி கிடக்கு, எல்லாம் சேதம் அடைஞ்சு கிடக்குல, இங்கேருந்து காலி பண்ணி போனவங்க. இங்கே ரேஷன் கார்டு இதெல்லாம் இங்கே தான் இருக்குங்க. வேலையும் இல்லையா, பசங்களை படிக்க வைக்கணும், அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கெல்லாம் கீழே நிறைய பேர் கீழே போயிட்டாங்க. இப்போ உயர் படிப்புன்னு சொல்லி இங்கே எத்தனை வரைக்கும் படிக்க முடியும்? இங்கே இப்போ முதல்ல நாங்கள் படிக்கும்போது 8வது வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ 10th வரை இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே போயிடுவாங்க படிக்கலாம். 10th இப்போதான் அது சமீபத்தில் தான் 10th வரையாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு முடி வெட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு? கட்டிங் சேவிங்கு 150 ரூபா வாங்குறேன். கட்டிங்கு சேவிங்கு 150. குழந்தைகளுக்கு ஒரு பையன் சின்ன பசங்களுக்கு 100 ரூபா வாங்குவாங்க. 100? அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தானா? சரி சரி. 100 ரூபா. பெரிய ஆளுக்காக இருந்தாலும் கட்டிங்கு சேவிங்கு 150. ஓகே ஓகே. உங்கள் கடை எப்படி பார்த்துருங்க. தெங்கு மரனுடைய ஒரு சலூன் ஷாப்பு. இது கிட்டத்தட்ட வந்து 1982 72 வந்து. ஆனால் அப்போ இருந்து இதே கடை தானே? இதே இடத்துல இதே கடை தானா? இதே இடத்துல இதே கடை. அப்போ வந்துட்டு குடிசையா இருந்தது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஓடி போச்சு. உங்கள் சொந்த வந்துட்டு 80 போட்டோம். உங்கள் சொந்த இடம்? உங்கள் சொந்த தான், சொந்த கடை. அண்ணனோட சொந்த கடை. 1972 ஆரம்பிக்கப்பட்ட சலூன் ஷாப்பு. இந்த ஒன்று விட்டோன்னு சொன்னால் வெளியே தான் போகணும். அதான் கேட்குறேங்க. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் வந்து கடைகள்லாம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் கட்டிங் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அண்ணன் ஐயா வந்து சும்மா இருக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்போம். ஞாயிற்றுக்கிழமை எந்த கிழமை வேலையெல்லாம் ஜாஸ்தி இல்லைங்க. ஏதோ ஒரு நாளைக்கு வரும். இந்த இப்போ ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் ஒரு சேவிங் பண்ணியிருக்கிறேன். அதாவது காலையிலேருந்து ஒரே ஒரு சேவிங் தான். ஒரே ஒரு சேவிங். சேவிங் எவ்வளோ வாங்குறீங்க? 50 ரூபா வாங்குறாங்க. அப்பா, அப்போ இடப்பட்ட நாளில் எப்படி இருக்குங்க அப்புறம்? அப்படித்தாங்க நார்மலாக. அது அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால கணக்குங்களான்னு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜாஸ்தி இல்லை. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் வருவாங்க. இவங்க பூரா கூலி ஆள் தாங்க. கூலியால் தானே எப்போ வேணாலும் வருவாங்க. எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் போயிடுவாங்க. சரி சரி. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இது மட்டும்தான் பண்ண முழு நேரமாக இதை ஒன்று தான் தொழிலாக? இது ஒன்று தாங்க. எனக்கு வேறு வேலையெல்லாம் தெரியாது. விவசாயம் பண்ணுவேன். பண்ணி ஒரு காலத்துக்கு பண்ணிட்டு இப்போ இடம் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க, இடமெல்லாம் இல்லை. இங்கே யாருக்குமே இடம் இல்லைங்க. இது சொந்த இடம் தான். போயினா சொசைட்டிக்கு தான் சொந்தமானது. இது சரி, மேல்கோப்பு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இது வந்து சொசைட்டியினுடைய இதில், அதாவது இடம் வந்து சொசைட்டிக்கு சொந்தமானது. ஆமாம், வீடு மட்டும்தான் உங்களுக்கு மட்டும் நம்ம கட்டியிருக்கிறோம். அவ்வளோதான். எத்தனை வருஷம் வேணா இருந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கள் வீடும் அப்படித்தான், கடையும் அப்படித்தான். வாடகை தான் இருக்கு. நில வாடகை இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. வீட்டுக்கு வந்து வரி வந்துட்டு பஞ்சாயத்தில் கட்டுவோம். எவ்வளோ கட்டுறாங்க அதுக்கு? அதுன்னு 45 ரூபா 55 ரூபா. சரி. ஆனால் இப்போ வந்து இங்கே எல்லா தொழிலும் பாதிப்பானா இங்கே? அதாவது விவசாயம் பாதிப்புங்கிறாங்க. விவசாயம் மட்டும் இல்லைங்க, எல்லா தொழில். வேற விவசாயத்தை வேற எந்த தொழிலும் இல்லைங்க. வேற எந்த தொழில்? இப்போ அந்த விவசாயம் பண்ணக்கூடிய நிலமும் சொசைட்டி எல்லாம் சொசைட்டி. அப்போ எப்படி விவசாயம் பண்ணிக்கிறாங்க? யார் எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம்
வாங்குற மாதிரி தான் இருக்கா இல்லை குத்தகைக்கு எடுப்பாங்களா? குத்தகைக்கு அதான் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அவங்களுடைய இதுங்க. 141 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கிட்ட அது சொந்தமான வயல். அது வந்துட்டு நம்மள மாதிரி இருக்கிறவங்க குத்தகைக்கு எடுத்து வேலை செய்வாங்க. ஏதோ இது செஞ்சு கொடுத்துட்டு வேலை செய்வாங்க. நீங்க வந்து 56 குடும்பத்தோட வந்துட்டு 56. அப்ப எத்தனை வீடுங்க இருந்துச்சு? அப்போ கொஞ்சம் வீடு இந்த மாதிரியெல்லாம் வீடு அதிகம். எத்தனை இருக்கு? ஒரு 10-20 அந்த மாதிரி சொல்ல போனா. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் தெங்கு மரகடா இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரச்சனைகள், அந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்க எல்லாமே கலந்துருக்கீங்க. அதாவது ஆதிவாசி யாரா இருக்காங்களா அதுக்குள்ள? ஆதிவாசிகள் இருக்கிறாங்க, ஆதிவாசி இருக்காங்க. அப்புறம் வந்து எல்லா மக்களும் கலந்தா இருக்காங்க. எல்லாம் கலந்து அள்ளிமாயாறு புதுக்காடு தான் இருக்கிறாங்க. அள்ளிமாயாறு புதுக்காடு இப்ப அங்கதான் போறோம். அள்ளிமாயத்துல ஆதிவாசிகள், புதுக்காட்டுல ஆதிவாசிகள். தெங்கு மாடாக்குள்ள ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான் இருக்கு. இந்த பக்கம் வாரத்தில் இருக்கிறாங்க. சித்திராம்பட்டில குறும்பர் இருக்கிறாங்க, குறும்பர் மக்கள். அதுல ஆதிவாசிகளே இருக்கிறாங்க. அது எந்த கிழமை சொன்னீங்க? சித்திராம்பட்டி. அதான் நீங்க போற வழி, அலிமேல் போற வழின்னு போனோம்னா அங்க ஒரு கடை இருக்கும். கடைக்கு நேரம் ஒரு பாலம் கீழே போகும். கீழே போய் பார்த்தா அது ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு பத்தி 50 வீட்டுக்கு மேல இருக்கு. போனீங்கன்னா தெரியுங்க. சரி சரி. ஐயா, நீங்க வரும்போது வந்து இந்த அளவுக்கான விலங்குகளுடைய நடமாட்டம்லாம் இருந்ததுங்களா? இல்லை இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி அதிகமாக இருக்கலாம் விலங்குகளோடலாம்? இப்போ கொஞ்சம் அதிகங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்படி ஒன்றும் அதிகம் இல்லை. இல்லைன்னா நம்ம வருங்க 1-2 வருங்க, இருந்தாலும் அதிகமாக வராதுங்க. அப்பெல்லாம் வந்து இப்போ வந்து எடுத்து விடுறாங்க, நம்ம இதெல்லாம் கம்பி சுற்றியெல்லாம் கம்பி விடுறாங்க. அப்படியெல்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சுற்றி நம்ம ஆத்தோரம் தான் வேலிங்க. சரிங்களா? ஆத்தோரம் வந்து ஒரு வயலுக்கு மேலே இப்போ ஆத்தோரம் பண்ணுங்க, லாஸ்ட்டு வயல் விட்டு மேல் வயல் தான் காவல் போடுவாங்க. அப்போ அந்த வேலையை மிதிச்சுட்டு ஆனை சடபுடன்னு மிதிக்கும்போது ஆளுங்க காவலர்களுக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்போ அந்த பந்தங்க பற்ற வச்சு பானங்கெல்லாம் முட்டு அப்படியே முடிக்கிடுவாங்க. அது ஓடிடும். இப்பெல்லாம் ஆளை முடிக்கிட்டு வருது. அதாவது இப்போ வந்து நீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த கேஸ் முடிஞ்சு எல்லாத்தையும் காலி பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி காலி பண்ணா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 15 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக அரசாங்கம் வந்து இடம் கொடுக்குற ஒரு சொன்ன 2 சென்ட் இடம் கொடுப்பாங்க. ஓகே, அப்படி தந்துட்டாங்கன்னா இங்க இருந்து வீடெல்லாம் வந்து நீங்க வந்து கவர்மெண்டே இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை நீங்களும் மேல் கூரையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த சிமெண்ட் சீட்டு ஓடெல்லாம் கேட்டு அங்க போய் வீடு கட்ட இருக்கிற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா இது வந்து வனத்துறை விட்டுட்டாங்கன்னா நீங்க அதை எடுத்துட்டு போவீங்க, இல்லாட்டினா அதை விட்டு தான் போகணும். போக முடியாது இல்லைங்க, அவங்களை தாண்டி தான் நாங்க போகணும். அதான் அதே பேர் லாரியில் தான் கொண்டு போகணும். சும்மா இருந்துச்சுன்னா விட மாட்டாங்க. அவங்க பரமசில இருந்தே எடுத்துட்டு போயிடலாம். தெங்கு மரகடா பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் அந்த கிராம மக்கள்கிட்டையும் இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இண்டிவிஜுவலாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் கல்லாம்பாளையம். அந்த கல்லாம்பாளையத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வனத்துக்குள்ளே ரொம்ப தூரமாக வந்து பயணித்தா தான் அந்த கிராமத்தை அடைய முடியும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருளர் பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தை வந்து காலி பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து தடை கிடையாது. என்ன காரணம் கேட்டால் இவங்க வந்து பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் அப்படிங்கிறனால இவங்கள வந்து காலி பண்ண வேண்டாம்னு சொல்கிறது தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான யானைகள் வந்து நடமாடக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் நாங்கள் போன நேரத்தில் நாங்கள் மெயின் ரோட்லேயும் பார்க்க முடியல, இந்த கல்லாம்பாளையம் போகிற ரோடில் ஒரு யானையும் பார்க்க முடியல, புலிகளையும் பார்க்க முடியல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில். நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனோங்க, அதாவது தெங்கு மரகடா போயிட்டு வந்தோம். வரும்போது ஒரு புளியை பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம புளியை தேடி யானையை தேடி போகிறோம், நம்ம கண்ணுக்கு வந்து அந்த புளி சிக்க மாட்டேங்குது. கல்லாம்பாளையம் இது ஃபுல்லாகவே வந்து ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய பகுதி. பள்ளிக்கூடம் மருத்துவம் எல்லாமே இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் தென்மலை தான் வரும். தென்மலை பள்ளிக்கூடம் 8வது வரைக்கும் 10வது வரைக்குங்களாண்ணா? இங்கே 5வது வரைக்கும் இருக்கு. ஓ 5 10வது வரைக்கும் அங்கே தெங்கு மரகடா தான். அனிமே கொடுத்து 8வது வரைக்கும். ஓ
சேமிப்பு கிடங்கு என்னன்னா விவசாயம் பண்ணக்கூடிய இந்த விவசாயம் காய வச்சு உள்ள அடிக்கலாம் நெல் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அள்ளி மாயாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு 60க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 கிராமத்துக்குமே பார்த்திங்கன்னா மருத்துவம் அப்படின்னு சொன்னால் எங்கே வரணும்னா நம்ம தெங்கு மரடக்கு தான் வந்து ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சில ஸ்கூலெல்லாம் இருக்குது. ஒரு சுகாதார நிலையம், 5வது வரைக்குமான ஸ்கூலு, 5வதுக்கு மேலே வேணும்னா தெங்கு மரடா வரணும். மருத்துவத்துக்கு ஏதாவது வேணும்னா தெங்கு மரடா தான் வரணும். தெங்கு மரடா இந்த 2 கிராமத்தினுடைய தாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் இது எத்தனை வீடு இல்லைங்களா? ஒரு 60 குடும்பம் இருக்கு. அங்கேயும் இங்கேயும் ஒரு 60-70 மொத்தம் 2 வருஷம் சேர்த்து. இவங்களுக்குள்ள தொந்தரவு பண்ணாங்க. மொத்தமாக ஒரு தெங்கு மரகடா, கல்லாம்பாளையம், அள்ளி மாயாறு இந்த 3 கிராமத்தையும் இந்த 2வது பார்ட் வீடியோவில் முழுசாக பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து விருந்தெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது நாட்டுக்கோழி விருந்தெல்லாம் முடிச்சுட்டு குளியலெல்லாம் போட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மக்களை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாயாறு வந்து தாண்டுவோம். அதாவது மாயாறு தெங்கு மரடாலேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மெயின் ரோட்டில் அப்படியே வந்துட்டு இருந்தோம். காட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆறை தாண்டி தான் நம்ம வரணும்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பரிசலை தாண்டி வந்தோம். இந்த ஆறுக்கு அந்த சைடு இருக்கிறது ஈரோடு மாவட்டமும், இந்த ஆறை தாண்டி உள்ளே வர தெங்கு மரடாக்குள்ளே வரும்போது இந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி மன்றம், ஊராட்சி ஒன்றியம் நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்குது. அழகாக இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், இதோடைய வியூ பாயிண்ட், அதாவது அங்கே ஒரு டவர் மாதிரி தெரியுது பாருங்கள். மேலே வந்து இப்போ ஜூம் பண்ணுறேன், ஒரு செல்ஃபோன் டவர் மாதிரி ஒரு சின்னதாக தெரியும். அதுதான் கொடநாடு வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்க்கும்போது தான் இந்த கிராமம் தெரியும். தெங்கு மரகடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் தெரியும். அந்த கிராமத்தில் தான் இப்போ நம்ம நின்றுருக்கோம். ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும், இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் இந்த மக்கள் எல்லாத்தையுமே அரசாங்கம் காலி பண்ணி இந்த இடத்த வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு சங்கடமும் சொல்லலாம், ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். சந்தோஷம்னா என்னென்னா இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த மனிதர் நடமாட்டமும் இருக்காது. சங்கடம் என்னென்னா இத்தனை வருஷங்கள் வாழ்ந்த மக்கள் எந்த விதமான வருமானமும் சரியாக, விவசாயம் இல்லை, படிப்பு சரியான முறையில், படிப்பு வந்து எல்லாமே வெளியே போகணும், தொழிலும் சரியில்லை, அதனால் நாங்களே முன் வந்து வெளியே போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கிராமம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாம் வாழ்ந்த மக்களோட வீடுகள் தான். அதாவது தெங்கு மரடா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி போர்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்திங்கன்னா எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க. இன்னும் வந்து நிறைய பேர் உள்ளே இருந்து எல்லாம் காலி பண்ணி போயாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. செட்டில்மெண்ட் முடிஞ்சுன்னா இந்த பகுதி இன்னும் கொஞ்ச நாளில் காலி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நிறைந்த செய்தியோடு நம்ம தெங்கு மரடா வீடியோவை முடிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம அது கொண்டு வர முடியும். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரில் இந்த தெங்கு மரடா வந்திருக்கீங்க, அவங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் தெங்கு மரடா வரணும்னு இத்தனை ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். அந்த கனவு எனக்கு இப்போ நிறைவேறி இருக்குது. அந்த மாதிரியான ஆசைகள் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அங்கே பாருங்க, அந்த பொலேரோ வண்டி ஏறிட்டு வருது. இப்படி தான் இந்த கிராமத்துக்கு உள்ளேயே வர முடியும்.
தெங்கு மரகடா பயணம் இனிதே நிறைவடைந்தது. இப்போ வந்து பரிசல்காரருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த தாண்டி போகிறதுக்கு பரிசல்காரர் ஃபோன் பண்ணப்போ ஃபோன் எடுக்கலை. அதனால் வந்து ஆற்றை வந்து நடந்து கடக்க போகிறோம். நான் மட்டும் கிடையாது, நம்ம கூட வந்த நண்பர்கள் அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே இந்த ஆற்றை கடந்து தான் போக போகிறாங்க. மாயாறு இந்த பகுதியில் வந்து முதலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நாங்கள் மதியானம் குளித்தோம். நாங்கள் குளிச்ச இடம் கொஞ்சம் சேஃப்டியான இடம். இப்போ தாண்டுறது கொஞ்சம் சேஃப்டி தான். நான் தாண்டுறதுக்கு ரைட் சைடு பார்த்துட்டு வந்து ரைட் சைடு அந்த சைடு ஒரு கார்னர் திரும்பும். அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலைகள் இருக்கக்கூடிய பகுதியாமா. அதனால் நான் ஒரு சேஃபான வழியில் வந்து இப்போ கடந்து போக போகிறோம். இந்த வழியில் ஒரு பொலேரோ வந்து ஏறி வந்துச்சு. முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இறங்கி பார்ப்போம் இறக்கம் எப்படி இறங்க போகுது அப்படிங்கிறது, நடக்கிறது எப்படி நடக்க போகிறோம், இந்த ஆற்றை எப்படி கடக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங்காக ஜாலியாக இருக்குது. மக்கள் அருமையான ஒரு சாகசம். ஆற்றை வந்து நடந்து கடந்து போகலான்னு பார்த்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலேரோ ஆற்றை வந்து பிச்சுட்டு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பொலேரோவில் வந்து எதுனா இதுக்குள்ளே விட்டா இப்படியா? ஓகே, இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே அழகாக தொங்கிட்டே போக போகிறோம். முள்ளுச்செடி போகலாம். அம்மா கழுத்து கிழிச்சிருச்சு. நான் அந்த சைடு வந்துக்கிறேன் முதல்ல. அப்போ தாட்டிட்டு வாங்க. இங்கே கீழே வந்துருங்க. கழுத்தில் ஒரு போடு போட்டுருச்சு. வந்தோம் வந்துரு. ஓகே, இது போகுது பாருங்க. செமையா இருக்கு. காது வரைக்கும் தண்ணி. ஓப்பா, பாதி வண்டி டோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. டோர் ஓப்பன் சைடு வரைக்கும் வருது. சூப்பர். அருமை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த காட்சி மதியானம் நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் பஸ்ஸுக்காக வந்துட்டுருக்காங்க. பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இந்த பரிசலை கடந்து தான் போகணும். உள்ளே நீங்கள் வர்றதா இருந்தாலும் இந்த பரிசலை கடந்து தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த பரிசலுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன வெள்ளமாக இருந்தாலுமே இந்த கரையிலேருந்து அந்த கரையை வந்து இந்த பரிசல்காரர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். ரொம்ப திறமையான ஒரு நபர். ஆனால் அதே நேரத்தில் ஆபத்தான ஒரு பயணமும் கூட. போட் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்பீட் போட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில். மிக அதிகமான கனமழை, பயங்கரமான தண்ணி வரக்கூடிய நேரங்களிலும் கூட அந்த போட்டை யூஸ் பண்ணி தான் இந்த மக்கள் வந்து அவங்களுடைய போக்குவரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இவ்வளோ அழகும் அற்புதம் நிறைந்த இந்த கிராமத்திலிருந்து ஒரு டாட்டா காட்டிட்டு இருந்து கிளம்புறோம். நன்றி, பை பாய்.